உங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் அனுப் சோனிக் கிரைம் பெட்ரோல் அலர்ட் 19 எபிசோடுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் குடும்பமும் வீடும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு சின்ன உலகம். அது ஒரு நிம்மதியான வாழ்க்கை. ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை நடக்காம இருக்கிறதுக்காக தான் ஒரு வீடுங்கிறது நம்ம எல்லாருக்கும் பாதுகாப்பா இருக்கு. ஆனா சில நேரங்கள்ல நாம எதுக்குமே கவலைப்படாம தேவையில்லாம ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கிறோம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Bobby. Happy birthday to you. Happy birthday. சீதல், நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமா வந்த முதல் பர்த்டே இதுதான். அதனால என்னோட கிஃப்ட் என்னன்னா, நான் இதை உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி, இப்போ சொல்லு, உனக்கு என்ன வேணும்னு நீயே சொல்லு. டைவர்ஸ். காமெடி பண்ணிடுறீங்களா நீ? எனக்கு டைவர்ஸ் வேணும், அதுவும் உடனே வேணும். ஒருவேளை நீங்கள் டைவர்ஸ் கொடுக்கலன்னா அப்புறம் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அம்மா நீங்க டென்ஷன் ஆகாதீங்கம்மா. என் கிளைண்ட் கூட ஒரு மீட்டிங் இருக்கு, அதுக்காக நான் கிளம்பிட்டு இருக்கேம்மா. அப்பா வேலை பார்க்குற மாதிரி நான் ஒன்றும் கவர்மெண்ட் ஜாப் பார்க்கலாமா? என்னோட ஜாப் ஒன்றும் 9 to 5 கிடையாதுமா. இங்க பாருமா, ராத்திரி 8 மணி ஆச்சு. நீ அந்த மீட்டிங்கை நாளைக்கு வச்சுக்கலாம்ல? அம்மா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வேலை செஞ்சுதான் ஆகணும். சரிம்மா, எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வந்து கால் பண்றேன். பாய். சரிம்மா, போனை வச்சுடு, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. என்ன? ஹாய், என் பேர் மனிஷ் மெட்டல். நாம் ஏற்கனவே மீட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். மறுபடியும் மீட் பண்ணா சந்தோஷம்தான். பை த வே, ஐ எம் மாயா. நைஸ் டு மீட் யூ. இங்கே பாருங்கள் சீத்தல், நான் உங்களோட கேஸ் ஹிஸ்ட்ரி அப்புறம் உங்கள் எவிடன்ஸை பார்த்துட்டேன். ஆனால் அந்த கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்கள் ஹஸ்பண்டுக்கு எதிராக இந்த கேஸை கோர்ட்டில் போட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியும். இங்கே பாருங்க விஜய், இந்த எவிடன்ஸ் பத்தாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. அவங்ககிட்ட இருந்து எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருங்க ப்ளீஸ். ஓகே, நான் முயற்சி பண்ணுறேன். ஆமாப்பா, இந்த வேலை சூப்பரா இருக்கு. நான் இந்த வேலை விஷயமா நிறைய கத்துக்கிறேன்ப்பா. எனக்கு கூடிய சீக்கிரத்துல ப்ரமோஷன் கிடைக்கும்னு எதிர்பார்க்கறப்பா. ரொம்ப சந்தோஷமா. ஆனா எனக்கு உண்மையில கோவம். நீ உன் அம்மா கிட்ட என்ன சொல்லிருக்க? அப்பா மாதிரி 9 மணில இருந்து 5 மணி வரைக்கும் பாக்குற வேலை என்னோட வேலை கிடையாதுன்னு. உனக்கும் அம்மாவுக்கு என்கிட்ட வம்பிழுக்கிறதே வேலையா போச்சுல. நான் உங்க 2 பேரையும் ரொம்பவே மிஸ் பண்றேன்ப்பா. நான் உங்களுக்கு பணம் அனுப்புனேன், அம்மா வந்துச்சான்னு செக் பண்ணி பாத்தீங்களா? ஆமாமா, வந்துடுச்சு. இதுவே போதும். நீ உன்னோட வாழ்க்கையை நல்லபடியா வாழு, உன் வேலையை நல்லபடியா செய். எப்போவாது டைம் கிடைச்சா எங்களை வந்து பாரு. கூடிய சீக்கிரத்துல வரேம்மா. சரிம்மா, எனக்கு ஒரு முக்கியமான கால் வருது, நான் உங்க 2 பேர்கிட்டயும் அப்புறமா பேசுறேன். பாய். லவ் யூ. ஹலோ.
சீத்தல் மேடம், என்னாச்சுன்னு தெரியுமா? வாழ்த்துக்கள், உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருச்சு. உங்க ஜீவன்சமா 50 லட்சம் கிடைச்சிருக்கு. இந்த செட்டில்மெண்ட் மட்டும் இல்லாம ஒரு பங்களா, ஒரு கார். ஹாப்பி? எஸ். தேங்க்யூ ஸோ மச் விஜய் சார். ஆனா என்னோட சுதந்திரத்துக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் விஜய். நீங்க இல்லைன்னா என்ன பண்றீங்க? என்னோட பணத்தையும் என் வீட்டையும் என்கிட்ட இருந்து பறிச்சுட்டேல. ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ, இந்த பணத்தை வச்சுட்டு நீ சந்தோஷமே இருக்க மாட்டேன். விடு. ஹலோ மிஸ்டர், என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? ஹெல்ப், போலீஸ் சார், இங்க வந்து பாருங்க. இந்த ஆள் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். பேர்ல வேணாம். இதெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன், நல்லாவே இருக்க மாட்டேன். அழைச்சிட்டு போங்க. அண்ணா அண்ணா ஷீதல், ஆர் யூ ஓகே? ஓகே. இங்க பாருங்க, நேத்து ராத்திரி நம்ம பொண்ணு மெசேஜ் பண்ணிருக்கா. அவ ஒரு வேலை விஷயமா துபாய்க்கு போயிருக்கலாம். அட, நம்ம கிட்ட சொல்லாம எப்படி போனா? இந்தம்மா இதை புடிமா, இப்பவே கால் பண்றேன். சீக்கிரமா கால் பண்ணுங்க. இந்த பொண்ணு இருக்காளே, என்னங்க ஆச்சு? ரிங்கு போயிட்டு இருக்கு. இங்க பாருமா, நீ ஏன் டைவர்ஸ் பண்ணன்னு எனக்கு இது வரைக்கும் புரியவே இல்ல. இதுக்கப்புறம் தனியா எப்படி வாழ போற? உங்க கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் தான் ஆகுது. இங்க பாருங்கம்மா, இந்த நரேஷை கல்யாணம் பண்ணதான் நான் பண்ண பெரிய தப்பே. இப்ப அந்த தப்பை சரி செஞ்சுட்டேன். நான் என்னதான் பண்ணணும்? இப்போ என்னோட சுதந்திரமான வாழ்க்கையை நான் வாழ போறேம்மா. அப்புறமா நான் ஒரு நல்ல வேலையை ஜாயின் பண்ண போறேன். அம்மா, என்னோட ரெஸ்யூமை நான் பல கம்பெனிக்கு அனுப்பி வச்சிருக்கேன். இங்க பாருமா, அவங்க ரொம்ப வசதியான குடும்பம், நீ கவனமா இருக்கணும். அம்மா, நீங்க என்ன நினைச்சு கவலையே பட வேண்டாம். எனக்கு ஒன்றும் ஆகாது. இதுக்கப்புறம் என் வாழ்க்கை சந்தோஷமா போறத நீங்க பார்க்க தான் போறீங்க. ஆமாம்மா, நான் டிக்கெட்டை புக் பண்ண முயற்சி பண்ணிட்டு தாம்மா இருக்கேன். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, எல்லா திங்ஸையும் பேக் பண்ணி வைங்க. ஓகே, பாய். உங்களுக்கு பார்சல் வந்திருக்கு. இல்லைங்களே, நான் எந்த பார்சலும் ஆர்டர் பண்ணவே இல்லையே. நீங்க ஷீதல் தானே? ஆமா. அப்பனா இது உங்களுக்கு தான் வந்திருக்கு, வாங்கிக்கோங்க. இங்க பாருங்க, நான் எதையும் ஆர்டர் பண்ணலன்னு சொல்றேன்ல, எதுக்காக நான் இங்க வாங்கிக்கணும்? பாருங்க மேடம், என்கிட்ட டைம் இல்ல, இதை வாங்கிக்கோங்க. என்ன முட்டாள்தனமா பேசுறீங்க? நான் தான் எதுவும் ஆர்டர் பண்ணல சொல்றேன்ல. ஹலோ, இங்க பாருங்க, இங்க இருக்கிற கதவுல ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. போய் நல்லா செக் பண்ணி பாருங்க. சந்தேகப்படுற மாதிரி யாராவது வந்தாங்களான்னு நீங்க போய் அக்கம் பக்கத்துல விசாரிச்சு பாருங்க. சார். சார். சரி சார், இங்க இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொல்றாருன்னா, மர்டர் நடக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு கொரியர் பாய் வந்துட்டு போனானாமா. அந்த பையனை பார்த்தாரா? பார்க்கல சார். அந்த கொரியர் பாய் முகத்தையும் மூடிருந்தானாமா, கேப் போட்டிருந்தானாமா. அதனாலதான் அவர் பார்க்கல. சார், ஷாலினி ஸ்ரீவாசவ் கிட்ட பேசும்போது அவங்க இந்த மர்டர் பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க சார். ஷீதல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஏரியாவுக்கு குடி வந்தாங்களாம். இவங்க ஹஸ்பண்ட் பேர் நரேஷ், அவர் ஒரு பில்டர். அவரு இவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் டிவோர்ஸ் ஆச்சாமா. ஓகே, பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. சார், நாம நரேஷை போய் பார்க்கலாம். உங்களுக்கும் ஷீதலுக்கும் 1 மாசத்துக்கு முன்னாடி டைவர்ஸ் ஆயிருக்கு. செட்டில்மெண்ட்டுக்காக நீங்க பெரிய வீடை கொடுத்துருக்கீங்க, பணத்தையும் கொடுத்துருக்கீங்க. இதனால உங்க ரெப்புடேஷன் போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்க. சரி, நீங்களே சொல்லுங்க, சீத்தலை நீங்க கொலை பண்றதுக்கு இந்த தகவல் மட்டுமே எங்களுக்கு போதும். நீங்க கொன்னீங்களா இல்ல வேற யாராவது கொண்டாங்களா? இதை பாருங்க, அவளால் ஏற்கனவே எனக்கு நஷ்டமாயிட்டு இருக்கு. அவளை கொலை பண்ணா எனக்கு என்ன கிடைக்க போகுது? அது மட்டும் இல்லாம டிவோர்ஸை நான் கொடுக்கல, அவ தான் வேணும்னு கேட்டா. அன்னைக்கு நாங்க எல்லாரும் அவளோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. டைவர்ஸ். அவங்க கேட்டனால நீங்க கொடுத்துட்டீங்களா? அவ என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தா சார். அது மட்டும் இல்லாம அவளுக்கு நான் தேவையில்லை, என் பணம் தான் அவளுக்கு தேவைப்பட்டுச்சு. அவளை கொண்டுட்டாங்கன்னு கேள்விப்பட்டுமே நானே ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இதுக்கப்புறம் அவளால் எனக்கு எந்த தொந்தரவும் இருக்காதுன்னு நான் நினைச்சேன். அவளை கல்யாணம் பண்ணி கூட்டதுக்கு அப்புறமா நாங்கள் எல்லாரும் ஒவ்வொரு நாள் வருத்தமாக தான் இருந்தோம், சந்தோஷமா இருந்ததே இல்லை. அண்ணி, குழம்புல தண்ணி அதிகமாக ஊற்றிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அண்ணி இங்கே பாருங்க, எனக்கு வெஜிடேரியன் சாப்பிட்டு சாப்பிட்டு வெறுத்து போச்சு. எனக்காக சிக்கன், மட்டன் அந்த மாதிரி ஏதாவது செய்றீங்களா ப்ளீஸ்? அண்ணி, இந்த ரொட்டி சரியா வேகவே இல்லை. இந்த பாரு சீத்தல், ஆமா நீ ஏன் விலைக்கறி வேணாம்னு சொல்லிட்டு? அவ நல்லா தானே சமைச்சிட்டு இருந்தா. இங்க பாருங்க, நான் சமைச்சது நல்லா இல்லையான்னு? அப்புறம் சைவம் சாப்பிட்றதுனால என்ன பிரச்சனை? உங்க சந்தோஷத்துக்காக அனிமல்ஸை கொல்லணும்னு சொல்றீங்களா? இங்க பாரு, நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஒரு வேலைக்காரியை வேலைக்கு வச்சுக்கலாம். நீ இந்த குடும்பத்தோட மருமக, நீலாம் கிச்சன் பக்கம் போய் வேலை பார்க்க கூடாது. நீ இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்க, சந்தோஷமா இரு. நான் செய்யற சமையல் உங்களுக்கு பிடிக்கலன்னா என்னை தனியா கூட்டிட்டு போய் நீங்க சொல்லியிருக்கலாம். இப்போ உங்க தம்பி தங்கச்சி முன்னாடி வச்சு இப்படி எல்லாம் பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை, சரியா? அண்ணி, நீங்க தப்பா புரிஞ்சு. நான் சரியா தான் புரிஞ்சிருக்கேன்.
நீங்க 3 பேரும் சேர்ந்து என்னை அவமானப்படுத்தி சந்தோஷப்படலான்னு இருக்கீங்க. உங்களுக்கு சாப்பாடு வேணாம்ல, உங்களுக்கும் வேணாம்ல, இதை தூக்கி போடுங்க. சந்தோஷமா? அவ எங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுப்பான்னு நினைச்சோம். அவங்க எங்களோட ஸ்டேட்டஸ் சேர்ந்தவங்க இல்லைன்னு நாங்கள் எப்பவுமே நினச்சதில்லை. நாங்கள் கரெக்டாக தான் இருந்தோம். அவங்க தான் எங்ககிட்ட ரூடாக நடந்துக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க ஒரு நாள் எல்லையை மீறிட்டாங்க. அண்ணி, நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன். இந்த பாருங்க, இந்த சாரிக்கு இந்த ப்ளவுஸ் போட்டால் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும் அண்ணி. அண்ணி, என்ன பண்றீங்க? எதுக்காக கட் பண்றீங்க? நீ என் ட்ரெஸ்ஸை தொட்டுட்ட. இந்த துணியை கறி துணியை தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் நீ என்னோட ஃபேஷனை பற்றி நீ சொல்லி தரணும்னு எனக்கு கொஞ்சம் கூட அவசியமே இல்லை. உங்ககிட்ட பணம் நிறைய இருக்கலாம், ஆனால் ஃபேஷனை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. அவங்க ஏன் உங்ககிட்ட அவ்வளவு மொட்டத்தனமா நடந்துக்கிட்டாங்க தெரியுமா? சொல்லுங்க. சார், அவங்கள பொறுத்த வரைக்கும் எங்கள் பணம் தான் தேவைப்பட்டுச்சு. அப்படி இல்லைன்னா பிரீத்தம் கிட்ட இந்த மாதிரிலாம் பேசியிருக்க மாட்டாங்க. நடந்து சார் கிட்ட சொல்லு அவர்கிட்ட. என்னாச்சு? அண்ணன், அது வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி அண்ணன் வேலை விஷயமா வெளியூர் போயிருந்தாரு. அன்னைக்கு சீத்தல் அண்ணி என் ரூமுக்கு வந்தாங்க. சொல்லுங்க அண்ணி, உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா அண்ணி? அது வந்து என்னன்னா, எனக்கு ரொம்ப போர் அடிச்சதுனால உன்கிட்ட பேசி டைம் பாஸ் பண்ணலான்னு நினச்சேன். என்ன பண்ணிட்டு இருக்க? வாவ், இந்த காம்ப்ளெக்ஸ் ரொம்ப அழகா இருக்கேப்பா. இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸை தான் நான் சொந்தமாக்கணும்னு நினைக்கிறேன். நீ மனசு வச்சனா அந்த வேலையை ஈஸியாக முடிச்சிடலாம். சரிங்க அண்ணி, நான் அண்ணன்கிட்ட இதை பற்றி பேசுகிறேன். அப்புறம் அன்றைக்கி அவங்க அந்த மாதிரி சொன்னதுனால நான் பயந்து வெளியே வந்துட்டேன் சார். அண்ணன்கிட்ட அதை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு பயமாக இருந்தது. அதனால தான் நான் தீபா கிட்ட இதை பற்றி சொன்னேன். அவள் அந்த மாதிரிலாம் பண்ணலாம் என்ன? அவள் எப்படிப்பட்ட பொம்பளைன்னு நீங்களே பாருங்க சார். அவள் என்கிட்ட ஏன் இந்த மாதிரி பண்ணா, எதுக்காக அப்படி பண்ணான்னு எனக்கு புரியவே இல்லை சார். ஆனால் நீங்கள் என்னென்னா அவளை நான் தான் கொலை பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க. ப்ளீஸ் சார், நான் உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க சார். எங்களுக்கும் அந்த கொலைக்கு எந்த சம்மந்தம் இல்லை சார். சார், இந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் சொல்ற மாதிரி ஷீதல் ஒரு கெடுகட்டு பொண்ணா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல சார்? மிஸ்ரா, தப்பு பண்ணவங்க எப்போ தப்பு பண்ணதோ ஒத்துப்பாங்க. அதோட ஸ்டோரியோட ஒரு பக்கம் தான் நமக்கு தெரியும், சீத்தலை பற்றி தெரியாதே. அவங்க அம்மா கிட்ட போய் விசாரிங்க. ஷீதல் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு சார். அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர் ரொம்ப ஆசைப்பட்டாரு. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்தது. அவ ஏன் அவரை டைவர்ஸ் பண்ணான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு தெரியாது அப்படின்னா அவங்க உங்ககிட்ட சொல்லலையா? என்கிட்ட சொல்லல சார். நாங்க 2 பேரும் பாத்துக்கிறது இல்ல. அவளும் நானும் போன்ல மட்டும்தான் பேசுவோம். நான் ஒரு நாள் அவகிட்ட அதை பத்தி கேட்டேன் சார். அவ என்ன சொன்னான்னா, நான் எல்லாம் சரியா தான் செய்யறேன்னா, என்னை பத்தி கவலைப்படாதீங்கன்னா. அவளுக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்ல. நான் அவளை பாக்குறதுக்கு முன்னாடி அவ என்னை விட்டுட்டு போயிட்டா சார். சரி, நீங்க இப்ப வீட்டுக்கு போங்க. தேவைப்பட்டா நாங்களே உங்களை கான்டாக்ட் பண்றோம். சரிங்க சார். என்னங்க ஆச்சு? மாயா போன் எடுத்தாலா இல்லையா? உனக்கு எப்படி பதில் சொல்றதுனே தெரியல. அவன் நம்பர் இருக்கு, ஆனா போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இந்த பொண்ணு ஏன் இப்படி பண்றா? 5 நாள் ஆயிடுச்சு. துபாயில இருந்து போட்டோ மட்டும் தான் அனுப்புறா. நம்ம கிட்ட ஒரு கால் பண்ணி பேசலாம்ல? அட, அவகிட்ட இந்தியன் நம்பர் இருக்கலாம், அந்த நம்பர் அங்க வேலை செய்யாது. அங்க ஒரு புது நம்பர் வாங்க முடியாம இருக்கலாம். என்னங்க, மறுபடியும் கால் பண்ணுங்க. பாரு, எல்லாமே சரியாயிடும். நீ போய் முதல்ல ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வா, சரியா? சார், மிஸ்ரா, சார், ஃபாரன்சிக் ரிப்போர்ட் படி ஷீதல் வீட்ல இருந்து அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் தவிர வேற யாரும் இல்ல. அங்க இருக்கிற எந்த பொருளும் இல்ல சார். இன்ஃபேக்ட் டோர் பெல்ல கூட எந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் இல்லவே இல்லை சார். அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸை அவங்க அழிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி தான் ஷீதல் அங்கே போயிருக்காங்க. அந்த வீட்டில் யாராவது இருப்பாங்கன்னு நினச்சி தான் அவங்க டோர் பெல் அமைக்கிருக்காங்க. அப்படின்னா அவளை கொன்னவன் பக்காவா பிளான் பண்ணி பர்ஃபெக்டாக கொண்டு இருக்கான். சார், சீத்தலோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. மதியானம் 1 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே இவங்களை கொண்டு இருக்கலான்னு ரிப்போர்ட்ல வந்திருக்கு சார். அது மட்டும் இல்ல, கத்தியால 3 முறை குத்திருக்காங்கன்னு ரிப்போர்ட்ல. அவங்கள கொல்றதுக்கு முன்னாடி ரேப் பண்ணதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்ல சார். அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வேஸ்ட்ன்றீங்களா? நதிங் சார், நான் ஷீதலோட பேக்ரவுண்ட் செக் பண்ண சார். கல்யாணத்துக்கு முன்னாடி சரி பின்னாடி சரி எந்த ஒரு அஃபேரும் உங்களுக்கு இருந்ததில்ல சார். ஷீதலுடைய எக்ஸாக்ட்மெண்ட் நரேஷ் எப்படிப்பட்டவர்? அப்புறம் அவங்களுடைய தம்பி தங்கச்சியும் அவங்களுடைய கால் ரெக்கார்ட்ஸ், மொபைல் நம்பர் இப்போதைக்கு இது இல்லை சார். நான் சீக்கிரமா ரிப்போர்ட் பண்றேன் சார். சீக்கிரமா ரிப்போர்ட் பண்ணுங்க சார். சார் சார், என்னோட பேர் வீரேந்திர சர்மா. இவன் என்னோட பொண்டாட்டி ஊர்மிளா சர்மா சார். நாங்க மீரட்ல இருந்து வரோம் சார். சார், என்னோட பொண்ணு மாயா சர்மா டெல்லியில ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கா சார்.
போன வாரத்துலேருந்து அவள் காணாமல் போயிட்டா சார். அது மட்டும் இல்லாமல் அவளோட ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது சார். பயப்படாதீங்க. சிங் சார், இவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கிக்கோங்க, அவங்க பொண்ணோட டீட்டெயிலும் வாங்கிக்கோங்க. எஸ்ஐ ராணா கிட்ட சொல்லி இதை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. ஓகே சார். சார் என் பொண்ணை கண்டுபிடிங்க. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. நீங்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, நாங்க சீக்கிரமா உங்க பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்துறோம். சார் இந்த நரேஷ் அப்புறம் அவங்க தம்பி தங்கச்சி இவங்க 3 பேர் நல்லவங்க இல்லை. அதை நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு தடவை நாங்கள் கேஸை ஜெயிச்சப்போ அந்த நரேஷ் சீத்தலுக்கு காரு பங்களாலாம் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு சார். ஒரு நாள் நரேஷ் அங்கே வந்து சீத்தலை மிரட்டிட்டு இருந்தான் சார். உன்னால இந்த பணத்தை அனுபவிக்கவே முடியாது, நான் அனுபவிக்க விடவே மாட்டேன். ஆனா நரேஷ் என்ன சொல்றாருன்னா, டைவர்ஸ் கேட்டு சீத்தல் தான் கோர்ட்டுக்கு போனதா? ஆமாம் சார், அவங்க தான் போனாங்க. ஏன்னா அவங்க 3 பேருமே சீத்தலை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க சார். அதை நினச்சி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. அவங்க என்ன பண்ண முடியும்? நான் ஒரு வக்கீல் சார். ஃபேமிலி கோர்ட்டில் புருஷன் பொண்டாட்டி கேட்டில் சண்டை வரதை பார்த்துருக்கேன். ஆனால் ஷீத்தில் என்கிட்ட சொன்னதை கேட்டு நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். எங்களுக்கு கல்யாணம் ஆன உடனே வீட்டில் இருக்க எல்லா வேலைக்காரையும் வேலையை விட்டு அனுப்பிட்டாரு. அவ்வளோ பெரிய வீட்டில் நான் ஒருத்தி தான் வேலை செஞ்சேன். வீட்டை க்ளீன் பண்ணுவேன், ஃபுட்டு செய்வேன். ஆனால் அவர் சந்தோஷமே படலை. அவர் தினமும் என்னை தொந்தரவு பண்ணணுன்றதுக்காக தினமும் வேலை செய்யறத பார்த்தா அதில் இருக்கிற தப்பை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ஒரு நாள் இது என்னது குழம்பா இல்ல தண்ணியா? தினமும் சைவ சாப்பாடு சாப்பிட்டு எனக்கு வெறுத்து போச்சு. இந்த சிக்கனை மட்டும்லாம் உங்களுக்கு சமைக்க வராதா? அண்ணி இந்த ரொட்டி வேகவே இல்லை. மாயா, உன்னோட அம்மா உனக்கு சமைக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கலையா என்ன? என்னங்க அது? நான் சாப்பாடு நல்லா தான் சமைச்சு வச்சிருக்கேன். இதான் சமைச்ச லட்சணமா? வெஜ்ஜு சாப்பிட்றதுல உனக்கு என்னப்பா பிரச்சனை? உங்க சந்தோஷத்துக்காக அனிமல்ஸை கொல்லணுமா என்ன? இங்க பாருங்க, நான் சமைச்சது நல்லா இல்லைன்னா நீங்க என்னை தனியா கூட்டிட்டு போய் சொல்லியிருக்கலாம். ஆனா உங்க தம்பி தங்கச்சி முன்னாடி சொல்லி என்னை அவமானப்படுத்துறீங்க. என்ன முட்டாள்தனமா பேசுறீங்க? என்ன அவமானப்படுத்தணும்? நான் சரியாதாம சொல்றேன். நீங்க 3 பேருமே என்னை பத்தி கவலைப்படாம என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, என்னை அவமானப்படுத்திட்டே இருக்கீங்க. வாயை மூடு. நீ மறுபடியும் வாயை திறந்த உன் நாக்கு அறுத்துருவேன். ஓ, நான் கையை எடுக்கணுமா? அட அண்ணி, என் கையை எடுக்க சொல்கிறீங்களே. ஆனால் அண்ணன் சாயந்தரம் ஒருத்தர் கூப்பிட்டு வர போகிறாரு, அவரை பற்றி தெரியுமா? அவரோட கையை உங்களால் எடுக்க சொல்ல முடியுமா? என்ன நரேஷ், உங்களுக்கு வேலை ஆகணுன்றதுக்காக என்ன அந்த ஆபீசர் கூட போய் படுக்க சொல்றீங்க? நரேஷ், நான் உங்க பொண்டாட்டி. கத்தாத. நீ என்ன நினச்சிட்டு இருக்க? நான் ஒரு பில்டர்னும் உன்ன மாதிரி ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ணணும் நீ என்ன உன் மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கியா என்ன? இங்கே பாரு, நீ கொஞ்சம் அழகாக இருந்தனால தான் உன்னை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சேன்டி. இந்த பாரு, நான் சொல்கிற கேளு, எதுவும் பில்டப் பண்ணாத. நீ சீக்கிரமாக ரெடியாகு. இந்த பாரு, ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, நீ அவனை சந்தோஷப்படுத்தணும். அப்படி பண்ண 50 கோடி ரூபா கான்ட்ராக்ட் எனக்கு தான் கிடைக்கும். நான் சொல்கிறது பொண்ணு, அவ்வளோதான். வெரி சிம்பிள். இல்ல, கண்டிப்பா நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டேன். என்ன சொன்ன? என்னடி சொன்ன? அண்ணா, என்ன பண்றீங்க? இவளை அடிச்சீங்கன்னா இவளோட முகத்தை பார்த்தோன்னே இந்த ஆஃபீஸரோட மூடு போயிடும்னு, அப்புறம் அந்த கான்ட்ராக்ட் நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். நீயே சொல்லி புரிய வை. இவ்வளோ சீக்கிரமா ரெடியாக இருக்க சொல்லு, இல்லைன்னா செத்து போவ. அண்ணி, நீங்க போய் ரெடி ஆகுங்க ப்ளீஸ். சியர்ஸ். இந்தம்மா செல்லம், இது குடிமா. அட குடிமா. Cheers. I hope you enjoy the evening. இங்க பாரு, நீ தான் எனக்கு தங்க முட்டையிற வாத்து. அம்மா, இங்க பாருங்க, இவ தான் நம்மளை ஃபர்ஸ்ட் எடுத்து கூட்டு போறா. இந்த பாரு, நான் எந்த ஒரு கான்ட்ராக்டும் என்னை விட்டு போக அனுமதிக்கவே மாட்டேன். நீங்க இருக்க வரைக்கும் எங்களுக்கு கவலையே இல்லை. நாங்க 2 பேரும் ஒரு குழந்தை பெத்துக்கணும்னு நான் சொன்னேன் சார். என்ன குழந்தையா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நரேஷ், நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்சு 8 மாசம் ஆச்சு. இன்னமும் நம்ம குழந்தை பெத்துக்காம இருந்தா என்ன அர்த்தம்? உனக்கு வேற வேலையே இல்லையா? நீ குழந்தை பத்துக்க நான் அனுமதிக்கவே மாட்டேன். எனக்கு குழந்தையோட பணம் தான் முக்கியம். என் பிசினஸ் அப்படிதான், புரியுதா? நரேஷ், நான் வாயை மூடு. இதுக்கப்புறம் இதை பத்தி எதுவும் பேசக்கூடாது. சரி, வழிய விடு. நாம் ஒரு பிளானை பண்ணணும், இல்லைனா நமக்கு ஒரு வேலை இல்லாமல் போயிடும். இந்த போலீஸ்காரன் பணமே வாங்க மாட்டேங்கிறான். சரி, நான் ஏதாவது ஐடியா பண்ணுறேன். இங்கே பாரு, ஒரு போலீஸ்காரன் எங்களை ரொம்பவே தொந்தரவு பண்ணுறான். நீ அவனை சந்தோஷப்படுத்தணும். நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டேன். ஒரு வேலை இந்த வேலையை நான் செய்யணும்னு நீ கட்டாயம் படுத்தினா நான் கண்டிப்பா போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். என்ன சொன்ன?
தயவு செஞ்சு என்னை இங்கிருந்து போக விடுங்க. இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. என் ஹஸ்பண்டுக்காக தான் நான் இங்க இருக்கேன். அவருக்கு பிசினஸ்ல லாபம் வேணும். நீங்க ஒரு போலீஸ்காரன் தானே, தயவு செஞ்சு என்னோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க சார். என்னை காப்பாத்துங்க சார். நான் டியூட்டிக்கு போகிறதுக்கு லேட் ஆகிட்டு இருக்கு. வா சீக்கிரம் வந்து படு. நரேஷ் ஒரு பக்காவான ஃப்ராடு. உனக்கு அவன் பணம் கொடுக்காம விட்டுட்டானா என்ன? ஷீத்தல் அந்த போலீஸ்காரங்கிட்ட பேசினதை ரெக்கார்ட் பண்ணிட்டா சார். அப்புறம் வீட்டுக்கு போய் அதை நரேஷ்கிட்டையும் காட்டியிருக்கா. அந்த போலீஸ்கார் என்ன சொன்னாருன்னா, நரேஷ் தான் ஷீத்தலை கட்டாயப்படுத்தி அவர் கூட அட்ஜஸ்ட் பண்ண சொல்லியிருக்காரு. அந்த ரெக்கார்டிங்கை கேட்டப்போ நரேஷ் என்ன சொன்னாரு? அது வந்து சார், ஷீத்தலோட பர்த்டே அன்னைக்கு ஈவினிங் அவங்க 3 பேர் சேர்ந்து ஷீத்தலுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி வைக்கணும்னு நினச்சாங்க. அவங்க ஏன் அதை பண்ணாங்கன்னா அந்த ரெக்கார்டை டெலிட் பண்ணுறதுக்காக தான். ஆனால் ஷீத்தல் நரேஷ் கிட்ட இருந்து டிவோர்ஸ் பண்ணணும்னு உறுதியாக இருந்தாங்க. இந்த ரெக்கார்டிங் இப்போ எங்கே இருக்கு? நரேஷ் கிட்ட தான் சார் இருக்குது. அது வந்து அவங்களோட டிவோர்ஸ்க்கு அவங்க ஒத்துக்கிட்டதுனால ஷீத்தல் அவங்க ரெக்கார்ட் பண்ண ரெக்கார்டிங்ஸை நரேஷ் கிட்ட திரும்ப கொடுத்துட்டாங்க. அவன் அதை டெலீட் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாமல் நரேஷ்க்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் இல்லவே இல்லை சார். அந்த போலீஸ்காரனோட பேர் என்ன சார்? அதை பற்றி உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஷீத்தலை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய கஷ்டங்கள் அனுபவித்து தாண்டி தான் சார் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. சார், அவங்கள கொலை பண்ணவங்கள சீக்கிரமாக கண்டுபிடிங்க. போலீஸ்கிட்ட சீத்தலோட 2 ஃபோட்டோ இருந்தது. ஆனால் 2மே ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமாக இருந்தது. முதல் ஃபோட்டோ லட்டா ஃபேமிலியால் முரட்டுத்தனமாக வரையப்பட்ட ஒரு கோவக்கார பொண்ணோட ஃபோட்டோ. 2வது என்னன்னா ஒரு ஆம்பளையால் கொடுமைப்படுத்தப்பட்ட ஒரு பொண்ணு. அதாவது என்னன்னா தன்னோட புருஷனால விபச்சாரத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு பொண்ணோட ஃபோட்டோ. இந்த 2 ஃபோட்டோவில் ஷீத்தலோட உண்மையான ஃபோட்டோ எது? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கேஸ் போலீஸ்க்கே ஒரு கஷ்டமான கேஸாக இருந்தது. சார், லதா ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டு அவங்க என்ன பிசினஸ் பண்றாங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்றதால அவங்களுக்கு எல்லாருமே தெரியும். அவங்க கால் ரெக்கார்ட்ஸ் பார்க்கும்போது ரவுடிங் பேர் தான் நிறைய இருக்கு சார். அவங்களுக்கு எதிராக நிறைய மோசடி வழக்குகளும் இருக்கு சார். மொபைல் லொகேஷன் செக் பண்ணீங்களா? ஆமா சார். இந்த மாசம் 10ஆம் தேதி அந்த 3 பேரோட லொகேஷனும் சீத்தல் வீட்டு பக்கத்துல தான் சார் இருந்திருக்கு. மிஸ்ரா, லட்டா ஒரு ஃபேமஸான பில்டர். அதனால அவருடைய எல்லா வேலைகளையும் முடிக்கிறதுக்காக அவர் ரவுடிகளை கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கலாம். அவங்கள ரவுண்ட் அப் பண்ணுங்க. அவங்க கிட்ட இருந்து உண்மையை வர வச்சிடலாம் சார். இன்ஸ்பெக்டர், அந்த கொலைகாரனுக்காக நீங்க வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நாங்க அவளை கொல்லல சார். அவ என்ன டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவளுக்கு இருந்த லவர்ல எவனோ ஒருத்தன் பண்ணிருக்கலாம். அவ நம்பர் 1 ஏமாத்துக்காரி. அப்புறம் அவ எதுக்கு உதவாதவ. நீங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு நாங்க எங்களுடைய என்கொயரியிலே தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க கெட்டவங்களா இருந்திருந்தா நீங்க எதுக்காக காரு, வீடு, பணம் இதெல்லாம் செட்டில்மெண்ட்டா கொடுத்தீங்க? கோர்ட்லயே ப்ரூவ் பண்ணிருக்கலாம்ல. அது வந்து என்னன்னா, நான் வெளில சொல்ல முடியாத அளவுக்கு அவ ஒரு விஷயத்தை வச்சுட்டு என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டே இருந்தா சார். ஒரு போலீஸ்காரங்கிட்ட போய் படுக்க சொல்லியிருக்கீங்க. அதை அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை சொல்றீங்க? நீங்க எந்த ரெக்கார்டிங் பத்தி சொல்றீங்க? நான் இந்த போட்டோ பத்தி தான் சொல்றேன். அதாவது இந்த போட்டோ. நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இந்த போட்டோ ஃபேக்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொன்னேனா? இதை பாருங்க சார், நான் அந்த பொண்ணு கூட ஒன்றா இருந்தது எல்லாம் உண்மைதான் சார். ஆனால் அந்த ஃபோட்டோவை யார் எடுத்தாங்கன்றதும் இது எப்படி சீத்தல்கிட்ட போச்சுன்றதும் எனக்கு தெரியாது. யார் அந்த பொண்ணு? அது எனக்கு தெரியாது. நான் ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக அங்கே போனப்போ அவளை நான் பார்த்தேன். நாங்கள் 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவள் ரூமுக்கு வர சொன்னா சார். இந்த பொண்ணோட கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் தெரியாது. நரேஷ் போய் சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவன் சொல்கிற எல்லாமே சீத்தலோடைய வக்கீலுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கு மிஸ்ரா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கும். இந்த ஃபோட்டோவை யார் எடுத்தாங்க, அது மட்டும் இல்லாமல் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணப்போ இந்த ஃபோட்டோ அவங்க கைக்கு எப்படி போச்சுன்னு கண்டுபிடிங்க. சார் 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 நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து 2 நாள் ஆயிடுச்சு சார். சார் எங்கள் பொண்ணு இது வரைக்கும் வீட்டுக்கு வரவே இல்லை சார். உங்களுடைய கேஸை எஸ்ஐ ராணா தானே பார்க்குறாரு? ராணா எங்க? சார் ராணா சார் ஒரு கேஸ் விஷயமா வெளியே போயிருக்கார் சார். சரி, என் கூட வாங்க. பொறுமையா ஒரு நிமிஷம் அது கொடுங்க. இது யாரு? சார் இவ தான் சார் என் பொண்ணு மாயா சர்மா. சார் எங்களோட பொண்ணு மாயா இந்த மாசம் 7ஆம் தேதி டெல்லியில இருந்து துபாய்க்கு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனா சார். இத கொஞ்சம் பாருங்க சார். எனக்கு துபாயில இருந்து போட்டோலாம் அனுப்பியிருக்கா. கால் போக மாட்டேங்குது சார். அவ எங்களுக்கு கால் பண்ணவே இல்லை சார். சார் ஒரு 2-3 நாளுக்கு அப்புறமா என் பொண்ணு ஃபோன் பண்ணுவான்னு நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம் சார். ஆனால் ஃபோன் அப்புறம் சுவிட்ச் ஆஃப்னு வருது சார். அதனால நாங்கள் 2 பேரும் மீரத் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போயிருந்தோம் சார். அவங்க தான் எங்களை டெல்லிக்கு போக சொன்னாங்க சார். அது ஏன்னா மாயா டெல்லியில் தான் வேலை செஞ்சா. டெல்லியில் மாயா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க சார்? மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட வேலையை பண்ணிட்டு இருந்தா சார். எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருந்தது சார். அவள் டெல்லியில் ஒரு வீடு கூட வாங்கினா சார். அவள் எங்களுக்கு பணம் கூட அனுப்பிட்டு இருந்தா சார். அம்மா, உங்களுக்கு நான் பணம் அனுப்பியிருந்தேன், செக் பண்ணீங்களாமா? சார் அதாவது இந்த மாதம் 7ஆம் தேதி அவள் வேலையை விட்டுட்டுன்னு எங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தா சார். துபாயில் ஒரு புது வேலை கிடைச்சிருக்குன்னு எங்ககிட்ட சொன்னா சார். அவள் துபாய்க்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களை வந்து பார்க்கவே இல்லை சார். எந்த கம்பெனியில் அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க சார்?
நாங்கள் அதை பற்றி அவகிட்ட கேட்டதே இல்லை சார். சரி, நீங்க இப்ப கிளம்புங்க. மிஸ்ரா, மாயாவுடைய 2 மாசத்து கால் ரெக்கார்ட்ஸ், மொபைல் லொகேஷன், அப்புறம் மற்ற டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு வேணும். அவங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட், அப்புறம் இமெயில் ஐடி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா செக் பண்ணுங்க. சார் சார், நரேஷோட கால் ரெக்கார்டிங்ஸ்ல இருந்த அந்த ரவுடிங்களை நாங்கள் கூட்டிட்டு வந்திருக்கோம் சார். சார் நாங்கள் கூலி வேலை செய்கிறவங்க, ரவுடிங்க கிடையாது. எங்களோட ஃபேமிலிக்காக நாங்கள் சின்ன சின்ன வேலைங்களை பார்க்குறோம் சார். நரேஷ்காக நீங்க பண்ண கொலைகள் எல்லாமே சின்ன சின்ன வேலைகளா என்ன? யோசனை பண்ணி பதில சொல்லணும். இதோ இவர் இருக்கார் இல்லையா, இவர்கிட்ட நீங்க உண்மையை சொல்லலைன்னா இவர் உங்களை கண்டபடி அடிச்சு தோலை உரிப்பாரு. புரியுதா? யோசனை பண்ணுங்க. சார், நாங்கள் 2 பேரும் மிஸ்டர் நரேஷ்காக வேலை பார்த்துருக்கோம் சார். என்ன வேலை? பப்ளிக்கை மிரட்டி அவங்க வீட்டை காலி பண்ணுறதா சார் எங்கள் வேலை. இதை பாருங்க, நல்லா யோசனை பண்ணி சொல்லணும். சார் அது வந்து நாங்கள் அவருக்காக பொண்ணுங்களையும் அனுப்பி வைக்கிறோம் சார். இந்த பொண்ணு தெரியுமா? தெரியாது சார். தெரியாது சார். நாங்கள் இது வரைக்கும் இந்த பொண்ணை பார்த்ததே இல்லை. ஷீதல் ரொம்ப அழகா இருந்தாங்கல்ல? அவங்க அழகா இருந்தாங்களா? ஆமாம் சார். அது வந்து இல்லை சார், நான் என்ன சொல்ல வந்தேன்னா அவங்க சேட்டோட ஒய்ஃப் சார். அவங்கள ஏன் கொன்னீங்க? நரேஷ் தான் கொல்ல சொன்னாரா? இல்லை சார், நாங்கள் கொல்ல. சார் நாங்கள் எதுக்காக சார் அவங்கள கொலை பண்ணணும்? நீங்க கொலை பண்ணலன்னா வேற யார் பண்ணது? யார் கொலை பண்ணா எங்களுக்கு சத்தியமாக தெரியாது சார். அதுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை சார். எந்த சம்பந்தமும் இல்லையா? மிஸ்ரா, உங்க வேலையை ஆரம்பிங்க. நீங்க அடிக்கிற அடியில் அவனுக்கு உண்மையை சொல்லிடுங்க. சார் 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 வேணாம் சார். உண்மையை சொல்லுங்க. இல்லை சார். சார், மாயா 7ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு துபாய் போறதுக்காக டிக்கெட் புக் பண்ணிருக்காங்க சார். அவங்க 7ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஆன்லைன்ல செக் பண்ணிருக்காங்க சார். அப்படின்னா அவங்க துபாய்க்கு கிளம்பியிருக்காங்க. இதை பார்த்தா அப்படிதான் சார் தெரியுது. ஆனா அவங்க ஏர்போர்ட்டுக்கு போகல, ஃப்ளைட்லயும் ஏறல. டிக்கெட் வாங்கியிருக்காங்க, ஆன்லைன்ல செக் இன்னும் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க ஃப்ளைட்ல ஏறல. ஒருவேளை லாஸ்ட் மினிட்ல பிளானை மாத்திருப்பாங்களோ? அப்படி இல்லைன்னா வேற யாராவது அவங்க இங்க தங்க வச்சிருக்கலாம் இல்லையா? ஆனா இந்த 2 பக்கமும் பார்க்கும்போது துபாயில இருந்து எடுத்த போட்டோவை அவங்க எப்படி அப்பா அம்மாக்கு அனுப்புனாங்க? சார், நான் அதை பார்த்தேன் சார். இந்த ஃபோட்டோவை இன்டர்நெட்லேருந்து எடுத்திருக்காங்க. மாயாவோட அப்பா அம்மாவுக்கு அவள் துபாயில் இருக்கிற மாதிரி நம்ப வைக்கிறதுக்காக அவள் ஃபோட்டோவை அமைச்சிருக்காங்க. மாயாவோட டீடைல்ஸை எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஓகே சார். சார் எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, எஸ்ஐ மிஸ்ரா ஸ்பீக்கிங். ஓகே சார், ஃபரிதாபாத் பக்கத்தில் இருக்கிற காட்டுக்குள்ள மாயா வயசுல ஒரு பொண்ணோட பாடி இருக்கு சார். நம்ம டீம் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க சார். நம்ம போய் அதை ஐடென்டிஃபை பண்ணணும். மாயாவோட பேரண்ட்ஸை வர சொல்லுங்க. கிரைம் பிரான்ச்ல யூசப்னு பிளாக்மெயில் பண்றவனை பத்தி தகவல் கிடைச்சிருக்கு. அவனோட போன்ல ஷீதலோட நியூட் பிக்சர்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த ஃபோட்டோ பிரதீப் தான் சார் அனுப்புனாரு. பிரதீப் லட்டாவா? ஆமாம் சார். அவனை உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? அது வந்து நான் ஆன்லைனில் மோசடி பண்ணுற வேலையை பார்த்துட்டு இருந்தேன் சார். என் கூட வேலை பார்த்த பொண்ணு மூலயமா பிரவீன் பழக்கமானாங்க சார். அது வந்து அவங்க யாருன்னு நான் விசாரிக்க ஆரம்பித்தப்போ தான் அவர் ஒரு பணக்காரன் தெரிய வந்தது. நாங்கள் அந்த பிரதீப்பை பிடிச்சி வச்சு சார் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தோம் சார். அதுக்கப்புறமா நாங்கள் அவர்கிட்ட இருந்து பணத்தை பறிக்க ஆரம்பித்தோம் சார். நான் யூசுப்க்கு கண்டினியூவாக பணம் கொடுத்துட்டு இருந்தேன் சார். ஒரு நாள் அவருக்கு என்னால் பணம் கொடுக்க முடியல. அவன் என்ன சொன்னான்னா, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஃபீமேல்ஸோட நியூடு பிக்சரை அனுப்புன்னு சொன்னான் சார். நீ அவனுக்கு ஒரு ஃபோட்டோ தான் அனுப்புனியா இல்லை அதுக்கு மேலே அனுப்புனியா? சார் சொல்லு சார், நான் இன்னொரு ஃபோட்டோவே அனுப்புனேன். நான் கேட்க போகிற கேள்விக்கு மரியாதையா நீ உண்மையை மட்டும்தான் சொல்லணும். நரேஷுடைய பிஸ்னஸ் விஷயமாவும் கான்ட்ராக்ட் விஷயமாவும் சீத்தலை மற்ற ஆம்பளைங்களை கூட போய் அவர் படுக்க சொன்னாரா? சார், சீத்தல் அண்ணி ரொம்ப நல்லவங்க. ஆனால் நரேஷ் அண்ணன் அவங்கள ஒழுங்காக பார்த்துக்கிட்டது கூட கிடையாது. மிஸ்ரா, சீத்தல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அப்பாவி பொண்ணு நரேஷ்காக ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. அவன் சந்தோஷமா வெளியே சுற்றிட்டு இருக்கான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அவன் மேலே நம்ம ரேப் கேஸை ஃபைல் பண்ணணும். நரேஷ் லடா தான் பண்ண பாவங்களுக்கு தண்டனை அனுபவிச்சான். ஓகே சார். சீத்தல் சம்பந்தப்பட்ட கேஸில் நாம் இப்போ முன்னாடி வந்துட்டு இருக்கோம். ஆனால் மாயாவோட கேஸில் எந்த ஒரு சஸ்பெக்டையும் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியலையே சார். அது வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த 2 கேஸுக்கு தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன் சார். அப்படியா?
சார் மாயாவோட ஃபோன் 9ஆம் தேதி சுவிச் ஆஃப் ஆயிருக்கு. மாயாவோட கால் ரெக்கார்ட்ஸ்ல 2 நம்பர் கிடைச்சிருக்கு. ஒரு நம்பர் அனில்ங்கிற போட்டோகிராஃபர் சார், பழைய டெல்லியில போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்காரு. 2வது நம்பர் ஃபேக் ஐடியில வாங்கியிருக்காங்க. மாயா அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் பேசியிருக்கா சார். அந்த நம்பர் 9ஆம் தேதி சுவிச் ஆஃப்ல இருக்கு, இன்னும் ஆன் ஆகல. சார் மாயா மார்ச் 6ஆம் தேதி ஏரோ சிட்டில இருக்கிற ஒரு ரூமை புக் பண்ணிருக்காங்க. அந்த ஹவுஸ் ஓனருக்கு எல்லா ரெண்ட்டையும் கொடுத்துட்டு அந்த ரூமையும் காலி பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க துபாய் போன விஷயம் அந்த ஹவுஸ் ஓனருக்கு தெரியாது சார். அதாவது அவங்க துபாய் போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க, ரூமையும் புக் பண்ணியிருக்காங்க, ஆனா துபாய்க்கு போகவே இல்லை சார். நாம முதல்ல போட்டோகிராஃபரை பிடிக்கலாம். அவனுக்கும் மாயாவுக்கும் என்ன கனெக்ஷன் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த ஃபேக் நம்பர், அந்த நம்பர் பத்தி ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பாருங்க. அது ப்ரீபெய்டா போஸ்ட் பெய்டான்னு நீங்க போய் விசாரிச்சுட்டு வாங்க சார். இங்க பாரு, நீ எடுத்த எல்லா போட்டோஸையும் கொண்டு வந்து அதை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கணும். இங்க பாரு, இந்த வேலையை மாயா தான் செஞ்சாங்களா இல்ல வேற யாராவது பண்ணாங்களா? அவ மட்டும் தான் சார் இதை செஞ்சா. எல்லா டீலிங்கையும் அவளே ஃபோன் பண்ணி அவளே பார்த்துப்பா சார். அப்புறம் பேமெண்ட்? எனக்கு பேமெண்ட்டை கேஷாக கொடுத்துருவா சார். அவள் தான் எல்லாத்தையுமே பண்ணுவா. எப்போவாவது ஒரு தடவை மகேஷ்ங்கிற ஆள் என்கிட்ட பேசுவார். அவர் பணம் கொடுத்ததுக்கப்புறம் மாயா கிட்ட பேசிட்டு போயிடுவா சார். மாயாவோட கால் ரெக்கார்ட்ஸ்ல மகேஷ் நம்பர் இருக்கான்னு பாருங்க சார். சார் அந்த மகேஷை கண்டுபிடிச்சாச்சு. அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. சொல்லு, என்னன்னு சொல்லு. மாயா மேடம் என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சிருவேன் சார். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பப்ளிக்ல பொட்டலத்தை டெலிவரி பண்ண சொல்லுவாங்க சார். அனில்ன்றவரை மீட் பண்ண சார். அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், எங்க இருக்காருன்னு எனக்கு எதுவுமே தெரியாது சார். நீ ஒரு நாய் மாதிரி விசுவாசமா இருந்திருக்க, அப்படிதானே? இங்க பாரு, மாயாவை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. நீ மட்டும் வாயை திறக்கலான்னா கண்டிப்பா ஜெயிலுக்கு தான் போவேன். உன்னுடைய ஃபோன் ரெக்கார்ட்ஸ், கால் லொகேஷன் எல்லாமே எங்க கிட்ட இருக்கு. நீ இந்த மாசம் 6ஆம் தேதி மாயா இருந்த ஹோட்டலுக்கு போயிருக்க. நீங்க ஹோட்டல்ல சுத்தி வந்திருக்கீங்க. அப்புறம் அடுத்த நாள் ஹோட்டல்ல இருந்து ஏர்போர்ட் போயிருக்கீங்க. மாயா துபாய் போறதுக்காக ஏர்போர்ட் போகும்போது நீயும் போயிருக்க. சார் என்னையே சார் இதுல மாட்ட வைக்கிறீங்க சார். அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ அதை தான் சார் செஞ்சேன். அதை தானே நானும் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். நீ என்ன பண்ண? மார்ச் 6ஆம் தேதி சாயங்காலம் மாயா மேடத்தை ஹோட்டல்ல டிராப் பண்ண சார். நீ மாயாவை டிராப் பண்ணும்போது தனியா இருந்தாங்களா? ஆமாம் சார். அவங்க கிட்ட ஏதாவது லக்கேஜ் இருந்ததா? இல்லை சார், அவங்ககிட்ட ஒரு பர்ஸ் மட்டும் தான் சார் இருந்தது. நான் உங்களை ஹோட்டலில் ட்ராப் பண்ணதுக்கப்புறமா நான் என் வண்டி எடுத்துகிட்டு என் ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டேன் சார். அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு வந்து எங்களை பிக்கப் பண்ண சொல்லியிருந்தாங்க சார். சார் மேடம் வரலையா சார்? அட மகேஷ், நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டப்பா. அவ 2 மணி ஃப்ளைட்ல துபாய் போயிட்டா. சரி, சும்மா தானே இருக்க, கிளம்பலாவா? உன்கிட்ட ஒன்று கேட்குறேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த ஆள்கிட்ட ஏதாவது வித்தியாசமான நடவடிக்கை பார்த்தியா? ஆமாம் சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் ஒருத்தட்ட ஃபோன் பண்ணி பேசினார் சார். இங்கே பாருங்க, அந்த பார்சலுக்கு நான் 1.5 லட்ச ரூபா கொடுக்க ரெடியாக இருக்கேன். ஆனால் நீங்கள் அந்த வேலையை முடிக்கணும். ஆமாங்க, வேலையை முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். ஆனால் சார், அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நான் யார்கிட்டையும் கொடுக்கல சார். பார்சல் என்ன இருந்தது? அதை பற்றி எனக்கு தெரியல சார். இது எப்போ நடந்தது? சார் மார்ச் 10ஆம் தேதி நான் காரோட சாவி வாங்க போனப்போ தான். மார்ச் 10ஆம் தேதி அந்த விஜயோடைய கால் ரெக்கார்ட்ஸையும் மொபைல் ஹிஸ்டரியையும் செக் பண்ணுங்க சார். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முதல் நாள் விஜய் நவீன் அப்படிங்கிற ஒருத்தர் கால் பண்ணி பேசியிருக்காரு சார். சார் எல்லாத்தையும் சொல்லுதான் சார் பண்ணேன். இவன் சொல்றதை கேட்கறதுக்கு நீ என்ன பால் குடிக்கிற குழந்தையா? அப்புறம் நீ சார், நான் எதுவுமே பண்ணல சார். நான் எதுவுமே பண்ணல. நீ எதுவுமே பண்ணலனா எதுக்காக எங்களை பார்த்து நீ பயந்து ஓடின? சொல்லு சார். அது வந்து நான் ஒரு வேலை பண்ணல, நான் அவளுக்காக 3 வேலை பண்ணி கொடுத்துருக்கேன். விஜய் எங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள போய் பார்க்க சொன்னார். நான் இவன் கூட அங்கே போனேன் சார். அந்த சூட்கேஸ் ஒரு காட்டில் கொண்டு போய் போட்டோம். மாயாவை கொல்றது தான் உன்னுடைய முதல் வேலை. 2வது அவளுடைய பாடியை டிஸ்போஸ் பண்ணணும். 3வது என்ன வேலை? 3வதா சீத்தலை மர்டர் பண்ணணும். என்ன? என்னோட பிளானிங் எப்படின்னு பார்த்தீங்கல்ல? உங்க நோக்கம் எனக்கு புரியல. ஏன் இப்படி பண்ணீங்க? மாயாவை கொல்றதுக்காக தான். விஷயம் என்னன்னா, அதாவது இந்த டிவோர்ஸ் சம்மந்தப்பட்ட வழக்கில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த கிளைண்ட்டுக்கு ஜீவனாம்சம் பணம் அதிகமாக கிடைக்கிறதுக்காக தப்பான வழிமுறையை யூஸ் பண்ண சொல்லுவோம். அவங்கள நாங்கள் கன்வின்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த தப்பான வழிமுறையால் எங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும். அதிகமாக டைவர்ஸ் கேஸில் எங்களுக்கு அதிகமாக பணம் கிடைக்காதுன்னு உங்களுக்கே தெரியும். சரி, மாயா அவள் இஷ்டப்பட்டு தான் வேலையை செஞ்சாளா? அட இல்லை சார், யாரும் அவ்வளோ சீக்கிரம் எதையும் நம்ப மாட்டாங்க. நான் அவளை பார்த்து மற்ற ஆம்பளை கூட படுக்கிற மாதிரி நடித்தா மட்டும் போதும்னு சொன்னேன். அவளை மூளை செலவு பண்ணேன், அவளுக்கு புரிய வச்சேன், அப்புறமா சமாதானப்படுத்தினேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் ஒரு வேலை பண்ணேன். ஆனால் ஒரு நாள் அவள் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தா. அப்போ நான் என்ன பண்ணேன்னா,
இவ்வளோ ஏதாவது பண்ணணும்னு நான் நினச்சேன் சார். அப்புறம் திடீர்னு ஷீத்தலோட கேஸ் விஷயமா ஒரு ஐடியா கிடைச்சிது. நான் டபுள் கேம் ஆடினேன். நான் மாயாவை நரேஷ் கிட்ட அனுப்பி இந்த கேஸ்லேருந்து நம்ம நிறையா பணம் சம்பாதிக்கலாம்னு அவகிட்ட சொன்னேன் சார். இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம்னு அவகிட்ட சொன்னேன் சார். நான் இந்த ஃபோட்டோ யூஸ் பண்ணி தான் ஷீத்தலுக்கு வீடு, காரு, பணம் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தேன். என்னோட வெற்றியை நானே எதிர்பார்க்கவே இல்லை. நான் என்னோடய ஃபீஸை அதிகமாக்கினேன். இதுக்காக எனக்கும் ஷீத்தலுக்கு இடையில சண்டை வந்துச்சு. போலீஸ்கிட்ட போய் சொல்லணும்னு அவன் என்னை மிரட்டினான். ஃபேமிலி கோர்ட்டுக்கு வெளியே நரேஷும் ஷீத்தலும் அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சான்ஸை நான் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஒரே டைமில் 2 பேரையும் கொள்ளலான்னு நான் முடிவு பண்ணேன். மார்ச் 7ஆம் தேதி துபாய் போகிற ஃப்ளைட்டில் மாயாவுக்கு டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் ஆன்லைனில் போர்டிங் பாஸும் எடுத்து கொடுத்தேன். நீங்கள் உங்களோட விசாரணையில் மாயா உண்மையாலுமே துபாய்க்கு போயிட்டா நீங்கள் நினைப்பீங்கன்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஹோட்டலை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி அவள் குடிக்கிற காஃபியில் நான் தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் மாயோட ஃபோனை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அன்றைக்கி நைட்டு அவள் ஃபேமிலிக்கு நான் துபாய் போகிறேன், துபாயில் எனக்கு வேலை கிடச்சிருச்சுன்னு அப்படின்னு மெசேஜ் அனுப்புனேன். அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு அவள் துபாயில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ அனுப்புனேன். அப்புறம் 2 நாளைக்கு அப்புறமா அவள் ஃபோனை நான் உடச்சிட்டேன். மாயா ஷீத்தல் மர்டர் கேஸோடைய சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுங்கள். இவருக்கு கண்டிப்பாக தூக்கு தண்டனையோ இல்லை ஆயுள் தண்டனையோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இன்ஸ்பெக்டர், நான் ஒரு வக்கீல்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? கண்டிப்பாக சில பிளான்களை பண்ணி நான் அந்த கேஸ்லேருந்து வெளியே வரதான் போகிறேன். இந்த கேஸு மனுஷன்ற ஒரு போர்வையை போத்திக்கிட்டு இருக்க ஒரு மிருகத்தை நமக்கு சுட்டி காட்டுது. ஷீத்தல் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழணும்னு நினச்சாங்க. ஆனால் நரேஷ், விஜய் அப்புறம் மாயா பணத்துக்கு ஆசைப்பட்டு தப்பான வேலைகளை பண்ணியிருக்காங்க. நான் அனுப் சோனி உங்ககிட்ட இருந்து விடைபெற போகிறேன். கிரைம் பெட்ரோல் அலர்ட் 19 எபிசோடோட நான் உங்களை மீட் பண்ண போகிறேன். அது வரைக்கும் நீங்களும் உங்கள் குடும்பமும் பாதுகாப்பாக இருக்கணும், பத்திரமாவும் இருக்கணும், ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். அப்புறம் கிரைம் பெட்ரோல் அலர்ட்டை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஜெய் ஹிந்த்.